ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் அப் மெக்கானிசம் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ என்னங்க அதுவே ஓபன் ஆகுது? ஆமா, ஃப்ளோட்டிங் சிம்னி டிசைன் பண்ணியிருக்கோம். இது க்ளூ போட்டு ஒட்டுற டைப்ல வரும். மாஃப் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், கரையா அரிக்காது. ஹைட்டு கம்மியா இருக்கவங்களும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ரேக் கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற டைல்ஸ் மேலேயும் போட்டுக்கலாம். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கலர் ஃபேடிங்க்கு வந்து நம்ம 4 to 5 years வந்து வாரண்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சிங்கிள் ஃபிங்கர்ல நீங்க டேப் பண்ணாலே உங்களுக்கு ஸ்பைசஸ் ரேக் வந்து உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக் கீழ வருமா? இந்த மாதிரிலாம் பால்கனிங் போட்டா ரொம்ப கிராண்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். கிளாஸ் வித் லைட்டிங்கோட வந்துரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஃபால் சீலிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர்ஸ், ஓடிஜி, ஓவன்ஸ் இந்த ஸ்பேஸ்லாம் இது பண்றதுக்கு நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓ இந்த மாதிரி ஓபன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டோர் கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலயும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ப்ளே அண்ட் எட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரேக்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். ஃபுல்லா லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்கோம். 10 years வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி எல்லா அக்சசரிஸும் கொடுத்துருக்கோம். இந்த குட்டி ஸ்பேஸ்லயே கிரைண்டர், மிக்ஸி எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்க வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஹேண்டிலே தெரியாது. வுட் அண்ட் லேமினேட் ஃபினிஷ்ல வந்துடும் உங்களுக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பரான கிச்சன்லாம் நம்ம டிசைன் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த கிச்சன் வந்து என்ன மாடலுக்கு அதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக? இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம 12x12 ஸ்பேஸில் ஐலாண்ட் கவுண்டரோட ஒரு மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்பில்டு ஹாபு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் சிம்னி டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபேன் ரேக்ஸ், இந்த ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டோரேஜ். இங்கே மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸாக நம்ம ஸ்டோரேஜ் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜாக தான் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் அப் மெக்கானிசம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ என்னங்க அதுவே ஓபன் ஆகுது? ஆமா, இங்க நீங்க டச் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். இங்க சைடு பட்டன் இருக்கு. இத நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓ அதுவே க்ளோஸ் ஆயிக்கும். ஆமா. இப்போ நீங்க கரண்ட் இல்ல அப்படினா நம்ம இப்படி மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ மேனுவலாவும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் அதிகமா இருப்போம், கம்மியா இருப்போம். ஹைட் கம்மியா இருக்கவங்கள அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ரேக் கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்படி லிஃப்ட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ என்ன திங்ஸ் வேணா இதல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 30 கிலோ வரையும் வெயிட் தாங்கும். நம்ம இந்த ஹெட்டிக் பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். ஓ அதுவே சாஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க என்னங்க பண்ணிருக்கோம்? நெக்ஸ்ட் வந்து இங்க மேனுவல் நம்ம லிஃப்ட் அப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு மேல ஹைட்டா இருக்கறனால இங்க நம்ம வந்து டச் மெக்கானிசம் லிஃப்ட் அப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ இது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். அதே மாதிரி இங்க பட்டன் பிரஸ் பண்ணா க்ளோஸ் ஆயிரும். ஓ சூப்பர்ங்க. அக்சஸரீஸ் டிஃபரண்டா வந்து காமிச்சிருந்தீங்க. இது எப்படிங்க கிச்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோமா இல்ல எப்படிங்க? அது நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது வந்தீங்கன்னா ஃபிளாப் சிஸ்டம். நீங்க சிங்கிள் ஃபிங்கர்ல நீங்க டேப் பண்ணாலே உங்களுக்கு ஸ்பைசஸ் ரேக் வந்து உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீழ வருமா? ஆமாங்க சார். இது நீங்க இப்படியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ திருப்பி அதுவே மேலே போய்க்கும். அதுவே மேலே போய்க்கும். இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்பைசஸ் ரேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத போது இந்த நம்மளுக்கு இந்த டச் மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாம போது இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஆமாங்க சார். ஓகே, ஸோ இப்போ இது க்ளோஸ் ஆனால் லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி கார்னர் ஸ்பேஸை கூட நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். இதை புல் பண்ணி திருப்பி அதையும் வெளியே எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி புல் பண்ணி உள்ள வச்சுக்கலாம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபுல் கார்னரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் கார்னருமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர்ங்க. இது பக்கத்துல இது என்னங்க கொடுத்துருக்கோம்? இது வந்து ஆயில் புல் அவுட். சோ ஆயில் கேன்ஸ் எல்லாமே ஆயில் கேன்ஸ்ல இதுல வச்சுக்கலாம் இந்த ரேக்ஸ்ல. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது வந்து ரோலிங் ஷட்டர்ஸ். கிளாஸ் வித் லைட்டிங்கோட வந்துரும் உங்களுக்கு. இதுல வந்து நம்ம ஹோம் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். சோ பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். நீட்டா இருக்கும். இந்த மாதிரி டிஷ் வாஷர்ஸ், ஓடிஜி, ஓவன்ஸ் இந்த ஸ்பேஸ்லாம் இது பண்றதுக்கு நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாமே ரொம்ப இன்பில்டாவே நம்ம பண்ணிருக்கோம் நம்ம கிச்சன்ல. ஆமா, இன்பில்டா பண்ணிருக்கோம். இதுதாங்க டால் யூனிட். இது நம்ம வந்து கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம இந்த ரேக்கை வந்து அட்ஜஸ்டபிள். எந்த பொசிஷன் வேணா நம்ம மாத்திக்கலாம். மாத்தி. ஓ சூப்பர்ங்க. கை இது நல்லா வெயிட் தாங்குமா? வெயிட் தாங்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம என்ன மாதிரி பிராண்டுங்க யூஸ் பண்றோம்? ஹேர் ப்ளே அண்ட் எட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே பிராண்டடா குவாலிட்டியா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா, பிராண்டட் குவாலிட்டியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா லைட்டிங் செட்டப் பண்ணிருக்கோம். இதுல வருது அக்ரிலிக் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கோம். இது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லேமினேட்ஸ் எந்த லேமினேட்ஸ் கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கிச்சன்லாம் செட் பண்றதுக்கு எவ்வளவு நாளுக்கு எடுத்து போனோம்? ஒரு 30 to 45 days ஆகும் சார். ஓகே, நம்ம எல்லாமே இது ஃபேக்டரி ஃபினிஷ்ல பண்றோம். எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷோட வந்துரும். நம்ம வந்து கஸ்டமர் ஸ்பேஸை வந்து ஃபர்ஸ்டே நம்ம எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா டிசைன் கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது வந்து எல் ஷேப் கிச்சன் வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட ஒரு 8x8 ஸ்பேஸ்லயே பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வெறும் 8x8 சைஸ் தான் இது. ஆமாங்க சார். ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஆக்சுவலா? இதுல வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டால் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர்ங்க. இந்த மாதிரி லிஃப்ட் அப் மேனுவல் லிஃப்ட் அப் கொடுத்துருக்கோம். ஃப்ளூட்டட் கிளாஸோட ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஓகே, வித் லைட்டிங்கோட வர சூப்பரா இருக்கு. வித் லைட்டிங்கோட வந்துரும். அது இல்லாம இதுலயும் ஹாப் சிம்னியோட பிளான் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம். இத நம்ம வந்து கஸ்டமர் ஆக்சஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி எல்லா அக்சசரிஸும் கொடுத்துருக்கோம். இந்த குட்டி ஸ்பேஸ்லயே ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அக்சசரிஸ் வந்துரும். ஓகே, இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தானங்க? எல்லாமே நம்மளுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான். எதுவுமே உங்களுக்கு ஹார்டாலாம் இருக்காது. ஓகே, எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் வரும். இதுலயே ஒரு ஆயில் புல் அவுட் வந்துரும் உங்களுக்கு. சூப்பர்ங்க. இது மாதிரி ஒரு கார்னர் உங்களுக்கு வந்துரும். சோ ஒரு மேஜிக் கார்னர் மாதிரி வந்துருது. மேஜிக் கார்னர் வந்துரும். நீங்க உங்களுக்கு என்ன ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இது பண்ணி ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆக்சுவலா என்ன மெட்டீரியல் கம்பெனி இருக்கோம் நம்ம? இது வந்து நம்ம அக்ரிலிக்ல கிளாசி ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இது கலர் வந்து என்ன கலர் வேணா நம்ம கஸ்டமர் ரெக்யர்மென்ட் பொறுத்து என்ன கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லேமினேட்ஸ் எந்த லேமினேட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கேக்குறாங்களோ அந்த லேமினேட்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடியே 3D ல டிசைன் பண்ணி காமிச்சிரோம் கரெக்ட்டா? ஆமா, கஸ்டமர் சைட்டை வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு நம்ம கொட்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் கொடுத்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா கஸ்டமர் நம்ம அதுக்கப்புறம் 3D டிசைன்லாம் கொடுத்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஹேண்டிலே தெரியாது. ஓ சுத்தமா ஹேண்டிலே இல்ல இங்க? ஆமா ஆமா. இது வந்து நம்மளுக்கு G ப்ரொஃபைல் ஹேண்டில் சொல்லுவாங்க. ஓ ஓகே. அது இல்லாம இப்ப நம்ம டாப்புக்கு வந்து கோலா ப்ரொஃபைல் ஹேண்டில் சொல்லுவோம். இங்க தான் நம்மளுக்கு ஓபனிங்கே. ஓகே, இது எங்க வேணா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயோ அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த எங்க வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணா ஓபன் பண்ணிக்கலாம். சாஃப்ட் க்ளோஸ் தான் இதுவும். இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் கோலா ப்ரொஃபைல் தான் வச்சு நம்ம ராக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓ எல்லாத்துக்குமே எங்கேயுமே ஹேண்டில் வராது? ஹேண்டில்ஸ் வராது. ஓ சூப்பர்ங்க. எல்லாமே ஹேண்டில்லெஸ் தான். கோலா ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணி நம்ம இப்படி சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். ஓகே, சோ அந்த ஹேண்டில் இருக்குறதே தெரியாது. ஓகே, ஒரே மாதிரி ஃபிளாட்டா இருக்கு பாருங்க. ஃபிளாட்டா தான். இது வந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிச்சன். இது 10x8ல வந்து ஒரு parallel கிச்சன் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து வுடன் லேமினேட் ஃபினிஷ்ல வந்துரும் உங்களுக்கு. வித் கோல்டன் ஃபினிஷ் ஹேண்டிலோட வந்துரும் சார். ஓ சூப்பர்ங்க. சோ இப்போ இந்த மாதிரி கிச்சன்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா பட்ஜெட் என்ன காஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றோம்? நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். ஓகே, சோ அது வந்து கஸ்டமர் ரெக்யர்மென்ட் இந்த மாதிரி மாறுங்களா? கஸ்டமர் ரெக்யர்மென்ட் பொறுத்து மாறும். கஸ்டமர் அந்த கிச்சனோட சைஸ் பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு பெரிய சைஸ் வந்து கிச்சன் கேட்டாங்கன்னா அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் இருக்கும். இல்ல இந்த மாதிரி parallel கிச்சன் 10x8ல பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு தனியா அமௌண்ட் வரும். ஓகே, அந்த யூஸ் பண்ற மெட்டீரியல் பொறுத்து காஸ்ட் ரெக்யர்மென்ட் பொறுத்து லேமினேட்ஸ் என்ன லேமினேட் யூஸ் பண்றாங்களோ அத பொறுத்து மாறும். அதுக்கு அப்புறம் அந்த அவங்க சைஸ் பொறுத்தும் நம்மளுக்கு கிச்சன் மாறும். அவங்க என்னென்ன ஆக்சசரிஸ் சூஸ் பண்றாங்களோ அத பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிச்சன்ல எங்க டிஃபரண்டா ஹைட்டா இத கொடுத்துருக்கீங்க. இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங் மாதிரி சார். இங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகே, சோ அந்த ஸ்பேஸ் வந்து நீட்டா தெரியும். ஆமா சார். இப்போ இந்த மாதிரி கிச்சன்லாம் பண்ணனும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வாரண்டி எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஆமாங்க சார். நம்ம 10 years வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அது இல்லாம ஃபிட்டிங்க்கு ஆக்சசரிஸ்க்கு வந்து பிராண்ட் வாரண்டி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ கிச்சன்னா தண்ணி படும், நெருப்பு படும், எண்ணெய் படும், எது வேணா படும். அப்போ வந்து இது லைஃப் நல்லா வருமாங்கா? அதுக்கு வந்து தனியா மெட்டீரியல்ஸ் இருக்கு. நம்ம அந்த மெட்டீரியல் BWBன்னு ஒரு மெட்டீரியல் அதை வச்சு தான் நம்ம மாடுலர் கிச்சனே நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, எல்லாமே அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் டு சீலிங் வந்து நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, இதுல வந்து நீங்க ரேக்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். இது வந்து லாக்கர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆமா, லாக்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர்ங்க. லாக்கர் இருக்கிறதே தெரியாதானே? லாக்கர் இருக்கிறது வந்து தெரியாது, இன்விசிபிளா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரேக்கர்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிராயர்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஓ சூப்பர்ங்க. இது வந்து ஒரு Dress ஹேங்கர். ஓ யூஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளி வச்சுக்கலாம். ஆமா, இதுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். ஓ சூப்பர்ங்க. இங்க வந்து நம்ம ஜஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ் பண்ணிருக்கோம். ஓ இது எல்லாமே ஒரே மாடல் தான். ஆமா, இதுல வந்து நீங்க என்னென்ன டிராயர்ஸ் வேணுமோ நீங்க அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜுவல்ஸ், கிளாஸ் எது வேணா வச்சுக்கலாம். ஆமா, எல்லாமே வச்சுக்கலாம். ஓ இது ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படி ஓபன் பண்ணனும்னா உங்களுக்கு சரி நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ சூப்பர்ங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு. ஓகே, இது எல்லாமே புல் அவுட் டைப்ல வந்து. ஆமா.
ஓகேங்க. இப்போ இதில் வந்து என்ன வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ட்ரெஸ் ஹேங் பண்ணிக்கலாம், எல்லாமே ஹேங் ஓ பண்ணிக்கலாம். இது வெளியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்துட்டு நீங்க உள்ள ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து டை வந்து ஹேங் பண்ணிக்கிறது. ஓ சூப்பருங்க. இதுலயே நம்ம ஷூக்கும் நம்ம ரேக் கொடுத்துருக்கோம். ஓ ஷூ செருப்பு எதுனா கூட இங்க வச்சுக்கலாம். ஓ இங்க வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாது நம்ம இங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்ற. ஓகே. ஸோ இதுவும் நம்ம என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்ம மிரர்ஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் வேற என்ன டிசைன் வேணா பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். இதுல நம்ம மிரரும் மாதிரி பண்ணிக்கலாம், லர்கட் கிளாஸும் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஸோ அதில் என்ன டிசைன் வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் அலுமினியம் ஃப்ரேம்ல பிராண்ட் ஸ்டிண்டர் மிரர் யூஸ் பண்ணி ஒரு வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பருங்கக்கா. இதுலயும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உள்ள எது வேணா நம்ம மாத்திக்கலாம். ஆமாங்க. ஓகே. இந்த மாதிரி இதுல லாக்கர்ஸ் வேணா கூட வச்சு தருவீங்க. லாக்கர்ஸும் வச்சு தருவோம். நெக்ஸ்ட் வந்து இது பைஃபோல்டு வார்ட்ரோப். நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓ இந்த மாதிரி ஓபன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் டோர். ஓ சூப்பருங்கக்கா. இதுலயே கஸ்டமைஸ் இருக்கு. நம்ம கஸ்டமர் ரெக்யர்மென்ட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இதுல என்ன மைக்கா என்ன டிசைன் வேணா போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம். இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருந்தீங்க. நம்ம இன்டீரியர் பண்றதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம சேல் பண்றோம்னு சொல்லிருந்தீங்க. இப்போ என்னங்க பார்க்க போறோம் நம்ம ஆக்சுவலா? இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான வால் அண்ட் சீலிங்க்கு யூஸ் பண்ற பேனல்ஸ் அப்புறம் ஃப்ளோரிங் பேனல்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோஃபிட் சீலிங் பேனல்ஸ் பார்க்க போறோம். ஓகே. இது எதுக்குங்க அங்க யூஸ் பண்றதுங்க? இது வந்து நம்ம ஃபால் சீலிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி நம்ம சீலிங் போட்டோம், எனக்கு அந்த சீலிங் மேல போடணும்னாலும் நம்ம இந்த பேனல்ஸை வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இது எந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டால் பண்ண முடியும்? நம்ம வால் சீலிங் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் வீட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இது பால்கனி போர்ட்டிகோல கூட யூஸ் பண்ண முடியும். சன்லைட் படலனா நம்ம இந்த பேனலை வந்து போர்ட்டிகோல யூஸ் பண்ணிக்கலாம். சன்லைட் படுற மாதிரி இருந்தா எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும். கிராண்டா இருக்கும். லுக் வைஸ் உங்களுக்கு கிராண்டா இருக்கும். இதுல ஒரு 5 கலர்ஸ் உங்களுக்கு அவேலபிள் ஆயிருக்கு. ஓகே. இது எப்படிங்க நம்ம இன்ஸ்டால் பண்றது ஆக்சுவலா? இது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூ பண்ணி இன்டர்லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஓகே. நம்ம டைரக்டா வால் இருந்துச்சுன்னா வால் மேல ஸ்க்ரூ பண்ணி இன்டர்லாக் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வால் இல்ல அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிளைவுட்ஸ் இல்லனா சேனல்ஸ் போட்டு நம்ம பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது ஒரு பேனல் வந்து என்ன சைஸ்லங்க கிடைக்கும்? பேனல் வந்து 12 ஃபீட் ஹைட் 1 ஃபீட் விட்த் வந்துரும். ஓ 12 அடி வந்துரும் ஒரு பேனல். 12 அடி பேனல்ஸ் வந்துரும். 1 அடி விட்த் வந்துரும். ஓகே. சோ இப்போ இது ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணா ஃபால் சீலிங் ரொம்ப கிராண்டா தெரியும். கிராண்டா லுக் வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓ இப்போ இத நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓ செமையா இருக்கு. இந்த மாதிரிலாம் பால்கனிக்கு போட்டா ரொம்ப கிராண்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் எலிவேஷனுக்கு யூஸ் பண்ற பேனல்ஸ் போட போறோம். இது வந்து நம்ம எஸ்பெஷலி எலிவேஷனுக்கு மட்டும் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஹரிசாண்டலா மட்டும் தான் இன்ஸ்டாலே பண்ண முடியும். இதுல வந்து 4 கலர்ஸ் இருக்கு. இது செவுத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வாலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம்ன்றீங்க. டைரக்டா சன்லைட் மழை எல்லாமே படும். அப்பயே அந்த கலர் ஃபேட் எதுமே கலர் ஃபேடிங்க்கு வந்து நம்ம 4 to 5 இயர்ஸ் வந்து வாரண்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நாம அப்படி கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பேனல் மாத்த தேவையில்ல. நம்ம இந்த பேனல் மேலயே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆமா பெயிண்ட். ஓகே. இப்போ இன்ஸ்டால் பண்ணா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். டிஃபரண்டா இருக்கு ஒரு லுக். ஓகேங்க. இதுல எத்தனை கலர்ஸ் கிடைக்கும்? இதுல வந்து ஒரு 4 கலர்ஸ் அவேலபிள் ஆயிருக்கு. 4 கலர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர்ஸ் வால்ஸ்ல போடுற பேனல்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து நம்மளுக்கு மொத்தமா 6 கலர்ஸ் வந்துரும். 6 கலர் வந்துரும். ஆமா. இந்த பேனலோட சைஸ் வந்து 12 அடி ஹைட், 1/2 அடி வித் வந்துரும். ஓகே. இது எல்லாமே ஃப்ளூட்டட் டைப்ல வந்துரும். இது எல்லாமே ஃப்ளூட்டட் டைப்ல வந்துரும். இது வந்து நம்ம டிவி யூனிட் பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், ஹிடன் டோர் யூஸ் பண்ணிக்கலாம், வாலுக்கு சீலிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்க அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா இங்க வந்து நம்ம அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபினிஷ் வந்து ரொம்பவே கிராண்டா தெரியும். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ளோரிங் பேனல்ஸ் சார். ஓகே. இது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற டைல்ஸ் மேலயும் போட்டுக்கலாம். இல்ல நம்ம இப்போ நியூவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம்னா அதுக்கு மேல நம்ம ஃப்ளோரை வந்து ஈவன் பண்ணிட்டு ஓகே நம்ம அதுக்கு மேல நம்ம ஃப்ளோரிங் பேனல்ஸ் போடலாம். ஓகே. இப்போ இந்த பேனல் போட்டு தான் நம்ம இங்க ஃப்ளோர் பண்ணுவோம். ஆமா இங்க ஃப்ளோரிங் வந்து இந்த பேனல்ஸ் தான். செம கிராண்டா இருக்கு. வுட் அப்படியே ஒரிஜினல் வுட் மாதிரி தான். ஒரிஜினல் வுட் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்பவுண்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஓகே. இதுல தண்ணி மாப் போட்டாலும் இது ஆகாது. மாப் போட்டாலும் ஒண்ணு ஆகாது. நமக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், கரையா அரிக்காது. இதுக்கு பின்னாடி நீங்க வுடன் ஃப்ளோரிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து ஃபோம் அட்டாச் பண்ணிருக்கணும். இதுல வந்து நமக்கு ஃபோம் அட்டாச் பண்ண தேவையில்ல. நமக்கு பேனல்லே பின்னாடி அட்டாச் ஆயிடும். ஓகே. இப்போ இத லே பண்றதுக்கு கம் யூஸ் பண்ணுமா? கம் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம தேவைப்பட்டா கஸ்டமர் ரெக்யர்மென்ட் பொறுத்து கம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்டர்லாக் பண்ணாலே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் பார்க்க போறோம். சோஃபிட் எக்ஸ்டீரியர் பேனல்ஸ். இதுல வந்து 4 கலர் இருக்கு. இது எந்த மாதிரி இடத்துல யூஸ்? இது வந்து நம்ம சன்லைட் படுற இடத்துல வாலுக்கு சீலிங்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எலிவேஷன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எலிவேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சன்லைட் படுற இடத்துல மழை வெயில் என்ன பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. இதுலயும் உங்களுக்கு 4 இயர்ஸ் கலர் ஃபேடிங் வாரண்டி, 4 to 5 இயர்ஸ் கலர் ஃபேடிங் வாரண்டி வந்துரும். ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஷீட் வந்து 12 அடி வருங்களா? 12
அடிக்கு ஒரு அடி வரும் சார். இந்த இது இல்லாம நம்ம பேம்பூ ஷீட்ஸும் இப்போ நியூவாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது வந்து எங்க மேம் யூஸ் பண்றது ஆக்சுவலா? இது வந்து நம்ம வால்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளூ போட்டு ஒட்டுற டைப்ல வரும். ஓகே. இந்த பேனலோட சைஸ் வந்து ஹைட் வந்து 9.5 ஃபீட் வரும். 9.5 ஃபீட் வந்துரும். ஆமா. ஓகே. வித் வந்து 4 ஃபீட் வந்துரும் சார். ஓகே. சோ இது டிவி யூனிட்ல யூஸ் பண்ணா ரொம்ப கிராண்டா இருக்கும். ஆமா, டிவி யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வால்க்கு யூஸ் பண்றாங்க. வால்க்கு நம்ம எலகண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா இன்டீரியலாக பண்ணணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ பெஸ்ட்டாக குவாலிட்டியாக எங்கே பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கங்க. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து வேல்ஸ்மா பிரைவேட் லிமிடெட். நம்ம வந்து பேனல்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பேனல்ஸ், அப்புறம் மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாமே ஃபுல் இன்டீரியர்ஸ்மே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னை துரைப்பாக்கம்ல இருக்கு. ஓகே. இப்போ டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணுறாங்கன்னா எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், டேரெக்டாக கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம கொட்டேஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இன்டீரியர்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆசைப்படுறாங்கன்னா இப்போ வீடு கட்டிட்டு இருக்கும்போதே வரணுமாங்க, என்ன ஸ்டேஜில் உங்களை அப்ரோச் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும்? நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் நம்ம அதுக்கேற்றப்பல பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க சார். ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 3Dலாம் கேட்பாங்க. 3D நம்ம பண்ணி தருவோமா? 3D நம்ம பண்ணி தருவோம். ஆனால் அதுக்கு தனியாக அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகே. மாடுலர் கிச்சனுக்கு அதுக்கு தனியாக 3D வந்து அவங்க கொட்டேஷன் கொடுத்துட்டு 3D பண்ணிப்பாங்க. பேனல்ஸுக்கு வந்து தனியாக அமௌண்ட் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி தருவோம் ஆக்சுவலாக? பேனலிங் ஒர்க் வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து கம்மியான இதுனா நம்ம 1 டே, ½ டே அந்த மாதிரி ரேஞ்சிலேயே முடிச்சிருவோம். மாடுலர் கிச்சன்னா உங்களுக்கு 30 to 45 டேஸ் வரும். ஓகே. 45 டேஸில் சைட்லேயே இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஆமாங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக இன்டீரியர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மேமோடைய காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.